ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோட இந்த பணப்பெட்டியை தொட்ட உனக்காகவே நீ எதிர்பார்க்குற பணத்தை இந்த வராகி அம்மா நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீ நினச்சது போல் நடக்கலைன்றதுக்காக நீ தோற்று போயிட்டேன்னு அர்த்தம் இல்லை. நம்பிக்கையோடு நீ இருந்தீன்னா எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். அசைக்க முடியாத அமைதியும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் மன உறுதியும் தான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறதுக்கு சரியான வழியாக இருக்குன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா யார் முன்னாலேயும் உன்னை தலைக்குனிய இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். எல்லார போலவும் நீயும் வாழ்க்கையை வாழாமல் வாழ்க்கையில் தனித்துவத்தோடு வாழ்ந்து ஜெயிச்சு நிற்கணுன்ற மன உறுதியத்தன்மையை உனக்குள்ள வளர்த்துக்கும். புத்திசாலி பிள்ளையாக இருக்கும் உன்னை ஜெயிக்க வச்சு உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நான் கொடுக்க போகிறேன். வெற்றிங்கிறது உனக்கு நிழலாக உன் பின்னாலேயே வந்து சேரப்போகுது. ஆம் என் தங்கமே, நீ செய்கிற எல்லா வேலைகளிலும் இந்த வராகியம்மா உனக்கு வெற்றியை கொடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உன் திறமையை வெளிப்படுத்தி நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமாக வாழ்க்கையில் எதிர்பார்த்தது நடந்துடாது, வெற்றியையும் பெற்றிட முடியாது. சூரியனை போல நீ பிரகாசிக்கணும்னா சூரியனை போல தகதகன்னு எரியவும் தயாராக இருக்கணும் அல்லவா? வைராகியம் எப்போ உனக்குள்ள கொழுந்து விட்டு எரியுதோ, தைரியத்தை எப்போ நீ மிகப்பெரிய அளவில் உனக்குள்ள வச்சு செயல்படுறியோ அப்போதுதான் உன்னால் சாதிக்க முடியும். வாழ்க்கைங்கிறது உனக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாதே. உன் கடமையை நீ சரியாக செஞ்சுக்கிட்டு உன் லட்சியத்தில் சாதிக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும். உன் மன வருத்தத்தையும் சோகத்தையும் உன் போராட்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கை பயணத்தை வெற்றி பயணமாக இந்த வராகியம்மா மாற்றி கொடுக்க போகிறேன். உன்னால் சாதிக்க முடியாத காரியம்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நீ மனசு வச்சு நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா இந்த உலகத்தையே கூட உன்னால் தலைகீழாக புரட்டி போட்டுட முடியும். நீ யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் படித்தாலும் படிக்காவிட்டாலும் வசதி உன் வாழ்க்கையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னுடைய உழைப்பின் மூலமாக உன் அறிவின் மூலமாக உன்னால் ஜெயிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. மனசில் ஒழுக்கத்தோடையும் நல்ல எண்ணத்தோடையும் இருக்கும் உனக்கு நல் வாழ்க்கையை அமைச்சு தர்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். துன்பங்களை மட்டுமே பார்த்த உனக்கு இனி தோல்வி என்பதே கிடையாது என் செல்லமே. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய துணிவுள்ள தனித்துவம் கொண்ட தைரியமான பிள்ளையாக இரு. தோல்வி உன்னை துரத்தும் போதெல்லாம் நீ வெற்றியை நோக்கி ஓடணும் என் செல்லமே. இந்த உலகத்தில் பல பேர் வம்பு பண்ணி வீம்பு பிடிவாதம் பிடிச்சி வாழ்க்கையில் வீணாக போகிறாங்க. நீயும் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களிலும் நீ நினச்சதே நடக்கணும்னு வம்பு பண்ணாமல் நடப்பதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. எல்லா மனிதரும் தாங்கிட்ட இருக்கிறத உதாசீனப்படுத்தி அடுத்தவங்ககிட்ட இருக்கிறதையே பெருசாக பார்க்குறவங்களா இருக்கீங்க. எப்போதும் நான் சொல்கிறத கேளு. உனக்கு ஒன்று பிடிக்காத போதும், ஒன்று யாருக்குமே புரியாத போதும், உன்னை விட்டுட்டு மற்றவங்க விலகி உன்னை ஒதுக்கி வைக்கும் போதும், உன்னை குறை சொல்லும் போதும் குற்றம் சொல்லும் போதும், உன் மேலே கோபப்படும் போதும் வெறுக்கும் போதும், அல்லது உனக்கு பிரச்சனைகள் வரும்போதுமே கூட நீ மௌனமாக இருப்பது தான் உனக்கு நல்லது. நீ போகும் பாதை சரியாக இருக்கும்போது நீ வேகமாக ஓடணுன்ற அவசியமில்லை. மெதுவாகவே ஓடினாலும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன். மனசில் காயம் இல்லாமல் மனசில் கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுற உனக்கு மிகப்பெரிய வழிகளில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வெற்றிகளை தர தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பிரச்சனைகளை பார்த்து பயந்து வாழ்க்கை மீது வெறுப்பு கொள்ளாதே. உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்றது தானே இந்த வராகி அம்மாவின் விருப்பம். இமயத்தின் உச்சியவே எட்டி பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது உன் வாழ்க்கை பணியத்தில் நீ உச்சியை தொட நினைச்சாலும் சரி, எப்போதும் மன உறுதி உனக்கு அவசியம்.
மரியாதை இல்லாத, உனக்கு மதிப்பு கொடுக்காத மனிதர்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஒதுங்கி நின்னா நாளைக்கே அவங்க உன் மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. யோசிக்க தெரிஞ்ச உனக்கு நான் பெருசாக அறிவுரையோ ஆலோசனையோ சொல்ல தேவையில்லை. பல துன்பங்களை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கையில் இப்போது தோல்விகள் இல்லாத வெற்றியை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் அடுத்தவங்க கிட்ட எதையாவது எதிர்பார்க்கும் எண்ணத்தை குறைச்சிக்கோ. அதனால் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை நீ வாழ ஆரம்பிக்கும் போது அது உனக்கு மன நிறைவை கொடுப்பதாக மாறும். என்னடா வாழ்க்கை இருளாக இருக்கேன்னு கவலைப்படாத. கனவுகள் முளைப்பது இருளில்தானே. இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருக்கும்போது இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் வெளிச்சத்தை கொடுப்பே தீருவேன். நீ தடுமாறும் போதும் தவறி விழுகும் போதும் கூச்சல் போற்றாத. எப்போ நீ தவறி விழுவேன்னு கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. எப்போதும் உன் கற்பனை சக்தியையும் சிந்திக்கும் திறனையும் அதிகப்படுத்து. நல்ல விஷயங்களை சரியாக சிந்திச்சு அதன்படி நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு. வாழ்க்கையில் எல்லாமே நீ எதிர்பார்ப்பது போல வெற்றிகரமாக நடந்திராது. தோல்வி உன்னை துரத்தும் போதெல்லாம் அதை எதிர்கொள்ள கற்றுக்கோ என் செல்லமே. நீ இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்காங்கிறத விட இன்னும் எவ்வளவு தூரம் கடக்க வேண்டியிருக்குன்றதுல கவனம் செலுத்தினா அதுவே உனக்கு ஊக்கத்தை கொடுத்து வாழ்க்கையில் வெற்றியையும் கொண்டு வந்து கொடுக்கும். யார் என்ன சொல்லுவாங்கன்னு நீ நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் அழகான வாழ்க்கையை நீ இழந்து கொண்டே இருப்பாய். அதனால் உன் வாழ்க்கையில் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற மற்றவர்களின் அபிப்பிராயம் உனக்கு தேவையில்லை. நீ என்ன நினைக்கிறியோ அதன்படி உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. பணம் சம்பாதிக்க கற்றுக்கணும். பணம் சம்பாதிக்க தெரியாத அப்பாவி ஏமாளி பிள்ளையாக நீ இருந்தீனா வாழ்க்கையில் உனக்கு நெருங்கியவர்கள் கூட உன்னை வேண்டாதவன்னு சொல்லி விலகி போயிடுவாங்க. அதனால் நல்ல குணமும் புத்தியும் இருக்கிறது பெருசில்லை. நல்லா பணம் சம்பாதிக்கவும் நீ கற்றுக்கொள்ள தயாராகு. கண்டிப்பாக உன் வேதனைகளை போக்கி நீ சாதனைகளை செய்யும் அளவுக்கு இந்த வராகி அம்மாவே உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். என் அருளின் மூலமாக அனைத்தும் உனக்கு சிறப்பாக நடக்கும். வாழ்க்கையில் உண்மையாக இருக்கக்கூடிய உன்னை எல்லாரும் அதிகமாக ஏமாத்துறாங்கன்னு சொல்லி கவலைப்படாத. நீ செய்யும் வேலைகள் யாவற்றிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன்னை சிறப்பாக வெற்றி பெற வைக்கிறேன். செய்கிற வேலை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கூட குடும்ப கஷ்டத்தை நினச்சி எப்படியாவது உழைச்சி முன்னுக்கு வந்துடணுன்ற வைராக்கியத்தோடு வாழ்ந்து வரும் உனக்கு கூடிய சீக்கிரமே நல்ல வசதியான வாழ்க்கையை கொடுக்குறேன். எப்போதும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நீ நினச்சின்னா அதுக்கு பயப்படவோ பதட்டப்படவோ கூடாது. பதற்றம் இல்லாமல் இருப்பது தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழிங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. எந்த பொருளுமே அருகில் இருக்கும்போதே அள்ளி வச்சுக்கணும். தொலைஞ்சு போன பிறகு தேடினா அது உனக்கு கிடைக்காத பொக்கிஷமாக மாறி போயிடும். உன் குறிக்கோளில் நீ ஜெயிக்கணும்னா உன்னுடைய இலக்கில் இம்மியும் பிசகாமல் குறி வச்சு அதை அடைவதற்கான சிந்தனையோடு செயல்படு. உன்னுடைய விமர்சனங்களை எல்லாம் உன் வாழ்க்கையின் வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றிக்கோ. யார் என்ன விமர்சனம் வச்சாலும் அதை கண்டுக்காம நான் வாழ்க்கையில் ஜெயிச்சே தீரணுன்ற நம்பிக்கையோட மன உறுதியோடு நீ வாழ்ந்து காட்டு. சொந்தமும் பந்தமும் உறவுகளும் உன்னை தூக்கி எறிஞ்சாலும் அதுக்காக நீ வருத்தப்படாமல் அவங்க முன்னால் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டும்போது அவங்க என்னைக்கிறனாலும் ஒரு நாள் தானாகவே உன்னை தேடி வருவாங்க என் செல்லமே. நீ நினச்சது போல உன் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறணும், வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டினா நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்க கற்றுக்கோ. ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை பொறுமையாக நீ எதிர்கொள்ளும் போது எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து உன் வாழ்க்கை அழகானதாக மாறும். உனக்கு மன தெளிவை கொடுத்த நானே உனக்கு மன மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ மனசு உடைஞ்சு போகாமல் தைரியமாக அதே நேரத்தில் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. பொறுமையோடு அமைதியாக இருப்பது ஒன்றும் பலவீனம் கிடையாது என் செல்லமே. அது புத்திசாலித்தனத்தின் அடையாளம். பொறுமையும் அமைதியும் இருக்கிற இடத்துல மனிதன் நிச்சயமாக வாழ்க்கையை ஜெயிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. முதல்ல உனக்கு கோபம் வரும்போது கோபத்தை கட்டுப்படுத்தணும்னு நினச்சின்னா ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாக வாயை மூடிக்கிட்டு இரு.
உடனே அவங்க சொன்னதுக்கோ கேட்டதுக்கோ அவங்க உன்னை திட்டினதுக்கோ பதில் சொல்லாமல் நீ அமைதியாக ஆழமாக மூச்சை இழுத்து விட்டினா அதுவே உனக்கு மன அமைதியை கொடுத்துரும். கோபம் வரும் இடங்களிலும் உன்னை சண்டை போட வைக்கக்கூடிய சூழ்நிலைகளிலும் பேசாமல் அமைதியாக இருப்பது உனக்கு நல்லது. நீ நிதானமாக பேசும்போது அங்கு பிரச்சனைகள் தீர்ந்து போகும். அமைதிதான் நீ வாழ்க்கையை வெல்வதற்கான சரியான ஆயுதமாக இருக்கும். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் தன்மானம் தோற்காது, நான் உன்னை தோற்கவும் விடமாட்டேன். உன்னை அவமரியாதை செய்தவர்கள் முன்பாகவே உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ எதை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கியோ அது இப்போது ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது. நானும் உன் கூடவே இருந்து நீ நினச்ச காரியங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் புன்னகையோடு இரு. நீ செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் சிறப்பாக செஞ்சு முடிச்சு வாழ்க்கையில் நன்மைகளை அனுபவிக்கும்படி இந்த வராகியம்மா உனக்கு நல்லதை செய்ய வந்திருக்கேன். உன் மனசில் இருக்க பாரத்தையும் கவலைகளையும் புரிஞ்சுக்கிட்டு தான் உன் பண தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவே பணப்பெட்டியோடு வந்திருக்கேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்கிற கவலைகளையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ தைரியமாக போய்கிட்டே இரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி நீ போகும்போது உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன். என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். யார் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்க நினச்சாலும் அதை நான் நினச்சா மட்டும்தான் நிறைவேற்ற முடியுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உன் வாழ்க்கை மிகவும் அழகானது. அந்த வாழ்க்கையை நீ அற்புதமாக வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை இந்த வராகியம்மா நானே உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை பொய்யாக போகும்படி நான் விட்டுட மாட்டேன். நானே உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்து நீ நினச்ச விஷயங்கள் அனைத்தையும் நீ விரும்பியது போல சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்கவோ தயங்கவோ வேண்டாம். உனக்கு மன தெளிவை கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னை நம்பு என் செல்லமே. நீ பேசுகிறத கேட்கணும், உனக்கு ஆறுதல் தரணும், உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் விருப்பமும். உன் மனசில் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நீ பயப்படும் போதும் மன போராட்டத்தில் இருக்கும்போதும் என்னை நோக்கி ஓடிவா. என் இரு கரங்களாலும் உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை அள்ளி அரவணைச்சு உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயங்களை நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன். இந்த நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரமல்ல. கூடிய சீக்கிரம் உன் வருங்காலம் உனக்கு பலமானதாக அமையும். என் வார்த்தைகள் மேலே நீ நம்பிக்கை வச்சு செயல்படும் போது இந்த வராகி அம்மா நானே உனக்கான நல்ல வழியை காட்டுவேன் என் செல்லவே. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். நீ கலங்கும்படியோ கவலைப்படும்படியோ உன் வாழ்க்கையில் எதையும் நடக்க விட மாட்டேன். நீ விரும்பியபடியே நான் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். உனக்கு வழியை கொடுத்த மனிதர்களை மறந்து உன்னை குறை சொன்ன மனிதர்களை மன்னிச்சு உனக்கு துரோகம் செய்தவர்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உன்னை காயப்படுத்துபவர்களை கடந்து போக கற்றுக்கோ. இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்க தொடங்கும். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற குழப்பங்களையும் வருத்தங்களையும் போக்கி கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தர்றேன். உனக்கு மன தெளிவையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாமே செல்லமே. உன் கர்ம வினைகள் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுத்தே தீருவேன். அது மட்டுமல்ல, கூடிய சீக்கிரமே இந்த வராகியம்மா நானே உன் வேண்டுதல்களை நிறைவேற்ற போகிறேன். உன்னை நம்பிக்கை துரோகத்தால் வீழ்த்திய மனிதர்களை நினச்சி இவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு யோசித்து கவலைப்பட்டு நீ நிம்மதியை இழக்க வேண்டாம். தப்பு செஞ்சவங்க அதுக்குரிய கர்ம வினைகளை அனுபவிப்பாங்கன்னு விட்டுடு. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். எந்த தாமதமும் எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் தோல்வியை கொடுக்காது. எல்லா கஷ்டங்களும் உன்னை வலுவாக்க மட்டுமே வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக காத்திரு. சரியான நேரத்தில் இந்த வராகியம்மா நானே வந்து அத்தனை விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புது வாய்ப்பு நினச்சிக்கோ.
நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டிடு என் செல்லமே. நேற்று நடந்ததை நினச்சி இன்னைக்கு நீ கவலைப்பட வேணாம். இன்று முதல் எல்லாமே உனக்கு சிறப்பாக சரியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன். உன்னை நீ நம்பினாலே வெற்றி தானாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். அது மட்டுமல்ல, உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு இந்த வராகி அம்மா நானே உனக்கு துணையாக இருப்பேன். என்னை நம்பியும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் குறையலையேன்னு நீ வருத்தப்பட்டு புலம்பினாய் அல்லவா? கவலைப்படாத என் செல்லமே. எதை எப்போ சரி செய்யணும்னு நான் ஒரு கணக்கு வச்சிருக்கேன். நிச்சயமாக நீ கேட்டது அனைத்தையும் உனக்கு தர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நான் தந்தே தீருவேன். நீ எப்போவுமே உனக்கு மேலே வசதியாக நல்லா சந்தோஷமாக செல்வ செழிப்போடு இருக்கிறவங்கள மட்டும்தான் பார்க்குறியே தவிர உனக்கு கீழே இருக்கிறவங்கள நீ கவனிக்கவே மாட்ற. அதனால தான் எப்போவுமே உன் வாழ்க்கை உனக்கு குறையாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நான் சொல்கிறத கேளு. உனக்கு கீழே இருக்கிறவங்களையும் உன்னை விட கஷ்டப்படுறவங்களையும் கொஞ்சம் பாரு. அவங்களுக்கு கொடுக்காத எத்தனையோ விஷயத்த நான் உனக்காக எவ்வளவோ அள்ளி கொடுத்துருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. கண்டிப்பாக இன்னும் கூட நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்க தான் போகிறேன். உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதை விட எனக்கு வேற எந்த விருப்பமும் ஆசையும் இல்லை என் செல்லமே.